மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாயன் மயனை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க நலன் போட்டு தானே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து கிரகங்களுடைய பயிற்சியை பேசி வருகிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, இது இரண்டுமே நீண்ட கால பயிற்சி தான். ஆனா குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடியது. அந்த மாற்றங்கள் மட்டுமல்ல, இதை சரியாக நீங்க உற்று கவனிப்பீர்களான தடையில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அதாவது இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நான் சுக்கிரன் பயிற்சி ஏன் பேசுறேன்னா, மற்ற கிரகங்களுக்கு ஏன் குறிப்பா குருவுக்கே இல்லாத ஒரு சிறப்பு உண்டு. அனைத்து லக்னங்களுக்குமே பாத்தீங்கன்னா கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற ஒரு அற்புதமான தன்மை, இந்த தன்மை குருவுக்கு கூட கிடையாது. அந்த வகையில இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அவர் திரும்பவும் தனுசுவை நோக்கி நகர்ந்து விடுவார். இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா 26/11/2025 20/12/2025 வரை குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கவலையே பட வேண்டாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை, குருவை பொறுத்த வரைக்கும் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகின்ற ஒரு சந்தர்ப்பம். இது எவ்வாறு இருக்கும்? மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 3 நாள், கும்பராசி இருக்கக்கூடிய சதயம், அடுத்தது கும்பராசி இருக்கக்கூடிய போராட்டாதி 1 2 3. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்வுக்கு ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு தீர்வு. இதுவரை சந்தித்து வந்த விரைய செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு காலம். அதே நேரத்தை யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை தருமானா தரும், கண்டிப்பா தரும். பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகத்திலிருந்து மிதுனம் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து திரும்பவும் மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட அதை நிரப்புகின்ற இடத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிரன், கவலைப்பட வேண்டாம். எதிலும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அதே நேரத்துல யாராக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அளவாக பழகுங்கள். அந்தரங்களை வெளியிட வேண்டாம். அதாவது தேவையற்ற வம்பு வழக்குகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதால தான் உண்டு தன் உண்டு வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தொழில் முயற்சி லாபகரமாக இருக்கும். தொழிலை நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்தவரைக்கும் தன குடும்பஸ்தானத்தை அவருடைய பார்வைப்படுவதால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். யாரிடம் சென்று நிற்கக்கூடிய சூழ்நிலை, யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை, இது ஒண்ணு போதுமே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். வாங்கிய கடன்களை அடைப்பதற்கு, அந்த கடன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கும், புதிய கடன் வாங்காத அந்த கடன் சம்பந்தமான எதுவாயினும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு அருமையான தருணம். அதாவது ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் குருவின் பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதனால நினைத்த காரியங்கள் நினைத்த முறையில் நடைபெறும். போதும், இந்த செவ்வாய் பலம் பெற்றாலே போதுங்க. செவ்வாய் பலம் பெறுவதனால செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இப்ப விருச்சிகத்திலிருந்து அடுத்த மாசம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா தனுசுக்கு வர அந்த அதே நிலையில பார்க்கும்போது செவ்வாயினுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்கு கிடைக்கும். குருவின் பார்வையை பொறுத்த வரைக்கும் முன்னும் பின்னா இருக்கு. 9 மீனத்தையும் 7 மகத்தையும் பார்க்கிறாரு. இடையில நீங்க பார்க்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். குரு விட்ட இடத்தை சுக்கிரன் தொடுகின்றார்.
ஆக குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு தருணம், அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். பெண்களால சில வித்தியாசமான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து விலகணும். நான் சொல்வதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களால சில வித்தியாசமான சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க, பார்த்து படுங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மன அமைதியை இழக்கின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது எதனால பாத்தீங்கன்னா சில மனிதர்கள்னால, சில தவறான தொடர்புனால, சில தவறான பழக்க வழக்கத்தினால அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது கவனமும் பொறுப்புணர்வும் தேவையான ஒரு காலகட்டம் இந்த களத்திரக்காரனுடைய சுக்கிரனுடைய பயிற்சி. அதே நேரம் பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்துல வெற்றியும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், தெய்வ பலம் மட்டுமே இதுவரை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வ பலம் ஒண்ணுதான் உங்களுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் தோளில் சுமந்து வந்தது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சம்பந்தம், ஒரு அருமையான வாய்ப்பு, நல்ல தொழில் அமைந்து அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை, நல்ல பிள்ளைகள் இருந்தும் பெருமைப்பட முடியவில்லை, நல்ல திருமணம் இருந்தும் ஒரு யோகமாக நிம்மதியாக ஒரு அந்யோன்யம் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட, இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மற்ற ராசிக்கு பலன் தருதோ இல்லையோ, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. அந்த கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயனுக்கு மாலை போடுவதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதோடு மட்டுமல்ல, நரசிம்மர் அதாவது தன் பக்தனுக்காக இமை பொழுதில் தோன்றியவன், அவன் கவலைகளையும் கண்ணீரையும் அவனுக்கு நம்பிக்கை தந்தவன் நரசிம்மர். அது யோக நரசிம்மராக இருந்தாலும் சரி, லட்சுமி நரசிம்மராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நரசிம்மருடைய 3வது கண் திறப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல நரசிம்மர் ஆலயம் சென்று, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி நரசிம்மர் ஆலயம் சென்று நரசிம்மருக்கு அங்க தரக்கூடிய தேங்காயை 2ஆக உடைத்து அதிலிருந்த நீரை வெளியேற்றி அதுல நெய் நிரப்பி தீபம் ஏற்றி மகிழுங்கள். இல்ல ஆலயம் சரியில்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே ஒரு நரசிம்மர் படத்தை வைத்து, நான் சொன்னேன் அல்லவா, தேங்காய் உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவீர்களானால் அந்த சனி பகவானுடைய பாதிப்பாக இருந்தாலும் கூட, சனி சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட சாதகமாக மாற்றி விடுவார். களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அருளால குடும்பத்துல அந்யோன்யம், உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும்.